لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனில் இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் குவத் ஆற்றலை சக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள், அதற்காக தயாரிப்போடு இருங்கள் என்று உத்தரவிடுகின்றார். ஆற்றலால் சக்தியால் முடிந்த அளவுக்கு தயாராக இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். குவத் என்றால் ஆற்றல். எந்த விதமான ஆற்றல்? எதுவெல்லாம் இஸ்லாத்தை வளர்க்குமோ, எதுவெல்லாம் இஸ்லாத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருக்குமோ அவையெல்லாம் ஆற்றல், குவத் என்று அரபியிலே சொல்லலாம். ஒரு நாட்டிற்கு இராணுவம் எப்படி பாதுகாப்பாகவும் நாட்டின் வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் இருக்கிறதோ அதுபோல எண்ணிக்கை. இஸ்லாத்திலே இவ்வளவு நபர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள், அதிகமான எண்ணிக்கையிலே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த ஜமாஅத் கூட்டமைப்பு என்பது ஒரு ஆற்றல். கல்வி அறிவு நாம் வாழக்கூடிய காலங்களில் இஸ்லாமியர்கள் கல்வி அறிவிலே எவ்வளவு உயர்ந்திருக்கிறார்கள். உயர்கல்வியிலே இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரம் எவ்வளவு இருக்கிறது. நீதித்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் ஆட்சி அதிகாரத்திலும் இஸ்லாமியர்கள் அவர்களின் விகிதாச்சாரத்தின் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார்களா? அதே போன்று குவத் என்பதற்கு நம்முடைய ஜனநாயக நாட்டில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை நம்முடைய இந்திய நாடு என்பது பன்மைத்துவமான நாடு. இன்று மொழிகளை கடந்து மதங்களை கடந்து அரசருக்கு முன்னால் அரசாங்கத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்று கூறக்கூடிய மிகப்பெரிய நாடுகளில் இந்திய நாடும் ஒன்று. இங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பலம், ஆயுதம், கவசம் என்று கூட சொல்லலாம். நமக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை, ஓட்டு போடுவது என்பது இந்தியாவிலே சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய பலம். அதனால்தான் இந்தியாவிலே உள்ள அனைத்து உலமாக்களும் அறிஞ பெருமக்களும் கூறுவார்கள், ஓட்டு போடுவது வாஜிப், கடமை. ஓட்டு போடுவது என்பது ஜாயிஸ் என்றோ சுன்னத் என்றோ சொல்லாமல் ஓட்டு போடுவது வாஜிப். ஆனால் வாஜிப் என்பதற்கு ஒரு அளவுகோல் இருக்கின்றது. வாஜிபுல் ஐனிஹி வாஜிபுல் கைரிஹி. வாஜிபுல் ஐனிஹி, ஃபர்துல் ஐனிஹி என்றால் இஸ்லாம் கடமையாக்கியது மட்டும்தான் ஃபர்து. குர்ஆன்ல ஓட்டு போடுறதை பற்றி இருக்குதா அப்படின்னா இல்லை, ஹதீஸில் இருக்குதா அப்படின்னா இல்லை. காரணம், அந்த நேரத்தில் இது போன்ற ஆட்சி முறைகள் இல்லை. ஓட்டு போடுவது என்பது வாஜிபுல் கைரிஹி. ஓட்டு போடுவதனால் இஸ்லாமியர்களுக்கு இவ்வளவு நன்மை ஏற்படும், ஓட்டு போடாமல் இருப்பதால் இதனால் பாதிப்பு ஏற்படும் என்பதை வைத்து ஓட்டு போடுவதை வாஜிப் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக கூறுகின்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மின் தஷா.
அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கின்றான். நாடியவர்களிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறித்துக் கொள்கிறான். மக்களை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, நம்முடைய வாக்கிற்கு, ஓட்டிற்கு ஒரு அரசரையோ ஒரு ஜனாதிபதியோ தீர்மானிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று யோசித்தால், இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்து அமர்த்தி விட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் நம்மை யார் ஆள வேண்டும், நம்மின் மீது யார் ஆட்சி அதிகாரத்தை செலுத்த முடியும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினருடைய ஓட்டு என்பது இருக்கிறது. 28% இஸ்லாமியர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்த 28% எல்லோரும் சேர்ந்து கூட ஒரு ஆட்சியாளர்களை தீர்மானிக்க முடியுமா என்றால், ஒரு ஆட்சியாளர்களை நம்மிலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்து ஒரு பிரதமராகவோ ஒரு முதல்வராகவோ ஆக்க முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். ஆனால் இவர்தான் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினருடைய வாக்குறுதிகள் இருக்கிறது. அதனால் ஓட்டு போடுவது என்பது வாஜிப் என்பதாக மார்க்க வல்லுநர்கள் கூறுகிறார்கள். உலக வரலாற்றில் மனிதன் எப்பொழுது ஒன்றாக கூடி வாழ ஆரம்பித்தானோ, ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் வந்தார்கள். அடுத்து அவர்களுடைய குடும்பம், அப்படியே மனித சஞ்சாரங்கள் பெருகுகின்றது. ஒரு ஜமாத்தாக, ஒரு கூட்டாக மனிதன் ஆகும் பொழுது அவனுக்கு ஒரு தலைமை தேவைப்பட்டது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், வைத காலல் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. உண்மையான ஆட்சியாளன் அல்லாஹு தஆலா அவனுக்கு பிரதிநிதியாக இருந்து மனிதனை வழி நடத்துவதற்கு ஒரு அமீர் தேவை. அமீர் இல்லாமல், தலைமை இல்லாமல் எந்த கூட்டமும் சீரான ஒரு பாதையிலே நடைபெற முடியாது. அதனால் மனிதன் கூட்டாக வாழ ஆரம்பித்ததிலிருந்து ஆட்சி அதிகாரம் என்பது இருக்கிறது. வரலாற்றிலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்லாம் வரும் வரை உலகிலே பெரும்பான்மையாக மன்னராட்சி, முடியாட்சி முறைதான் இருந்தது. மன்னர் என்றால் அவருக்கு எதேச்சி அதிகாரம், அவர் எதை நினைத்தாலும் தன்னுடைய மக்களின் மீது பிரயோகப்படுத்தலாம். பெரும்பான்மையான மன்னர்களில் ஒரு சிலரை தவிர, வரலாற்றிலே நாம் காணும் பொழுது ஒரு சில மன்னர்களை தவிர பெரும்பான்மையான மன்னர்கள் மக்களை அடிமையாக நடத்தினார்கள் என்று வரலாறு கூறுகிறது. சில மன்னர்கள், சில அரசர்கள் தங்களை கடவுள் என்று பிரகடனப்படுத்தினார்கள். கடவுள் என்று பிரகடனப்படுத்தி தன்னை சார்ந்தவர்களை மற்றும் உயர்வாகவும், தன் ஆள் அல்லாதவர்களை அடிமைகளாகவும் விலங்குகளை விடவும் மிக கீழ்த்தரமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். குர்ஆன் கூட கூறுகின்றது, ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோலன் எகிப்திலே ஆட்சியை செய்து கொண்டிருந்த அந்த மன்னன் தன் இனத்தை சார்ந்த எகிப்தியர்களை உயர்வாக வைத்து நடத்தினான். தன் இனத்தை சாராத யூதர்களை, பனி இஸ்ரவேலர்களை அடிமையை விடவும் மிக கேவலமாக நடத்தினான். அவன் அந்த மக்களிடத்திலே அன ரப்புக்குமுல் ஆலா, நான் கடவுளர்களுக்கெல்லாம் கடவுள், இறைவனுக்கெல்லாம் இறைவன் என்று கூறி அவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினான் என்று குர்ஆன் கூறுகிறது. இப்படி பல மன்னர்கள் முடியாட்சியிலே தங்களை அரசர்களாக மட்டுமல்லாமல் தங்களையே இறைவன் என்றும், தங்களையே ரப்பு என்றும், தங்களையே அல்லாஹ் என்றும் கூறி பிரகடனப்படுத்தி மக்களை அடிமைகளாக நடத்தினார்கள். பொதுவாக மனிதனுக்கு சுதந்திரம் என்பது பிறப்புரிமை என்று சொல்வார்கள். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒவ்வொரு மனிதனையும் சுதந்திர சிந்தனையோடு தான் உலகிலே பிறக்கச் செய்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். யாருக்கும் அடிமைப்பட்டு கிடப்பதை எந்த மனிதரும் விரும்புவது கிடையாது. அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து வைத்த பொழுது, இஸ்லாம் வந்ததற்கு பின்னால்
ஹிலாஃபத் என்ற ஒரு ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நஜ்ரான் வாசிகளுக்கு ஒரு கடிதம் எழுதும் பொழுது அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கின்றார்கள். நஜ்ரானிலே உள்ள மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கும் பொழுது அவர்களுடைய கடிதத்திலே குறிப்பிடுகின்றார்கள், உதுஊக்கும் இலா இபாதத்தில்லாஹி மின் இபாதத்தில் இபாத். மனிதனே வணங்கக்கூடிய அடிமை முறையில் இருந்து உங்களை வெளியாக்கி அல்லாஹுவை வணங்குவதை நோக்கி நான் உங்களை அழைக்கின்றேன். உதுஊக்கும் இலா விலாயத்தில்லா மின் விலாயத்தில் இபாத். அடியாருக்கு மனிதனை அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஆட்சி முறையில் இருந்து அல்லாஹ்தான் உண்மையான ஆட்சியாளன் என்று நான் உங்களை அழைக்கிறேன் என்று கடிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ரான் வாசிகளுக்கு எழுதினார்கள் என்று ஹதீஸ்ல வருது. இது போன்று இஸ்லாமிய மார்க்கம் வந்ததற்கு பின்னால் தான் முடியாட்சி முறை, மன்னராட்சி முறை முறியடிக்கப்படுகின்றது. ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி ஏற்படுத்தப்படுகின்றது. இஸ்லாமிய ஹிலாஃபத் உண்மையான மக்கள் ஆட்சியை மக்களுக்கு தந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடங்கி 4 ஹலீஃபாக்கள், அதற்கு பின்னால் உள்ள இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கூட மக்களுக்கான சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. பொருளாதாரத்திலும் கல்வியிலும் இன்ன பிற துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலையை இஸ்லாமிய ஹிலாஃபத் வந்ததற்கு பின்னால் தான் மனித சமுதாயம் அனுபவித்தது. அதுவரைக்கும் யாரோ ஒருவருடைய மன்னராட்சியின் கீழ், முடியாட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் இஸ்லாம் மதத்திற்கு பின்னால் சுதந்திர காற்றை சுவாசித்தார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. ஹிலாஃபத் ஆட்சி என்பது கிட்டத்தட்ட இந்த மண்ணிலே 1400 ஆண்டுகள் வரை ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி இருந்தது. உதுமானிய ஹிலாஃபத் வரை இஸ்லாமிய ஹிலாஃபத் என்பது உலகெங்கிலும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஹிலாஃபத் வந்ததற்கு பின்னால் தான் மக்களுக்கான மக்கள் ஆட்சி என்ற ஒரு சிந்தனை மக்களுடைய உள்ளத்திலே தோன்றியது. இஸ்லாம் அல்லாத நாடுகளில் கூட இஸ்லாமியர்களுடைய ஆட்சி சிறந்ததாக இருக்கின்றது. இது போன்ற ஒரு ஆட்சியை நாம் நம்முடைய மக்களுக்கு தர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தோற்றுவிக்கப்பட்டதுதான் இன்று இருக்கக்கூடிய குடியரசு, கம்யூனிச ஆட்சி, இன்று பல பெயர்களில் அழைத்து கொள்ளக்கூடிய ஆட்சி முறைகள் அனைத்துமே நாம் வரலாற்றிலே பார்க்கும்போது ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியின் தழுவல்கள் என்று கூறலாம். அந்த அடிப்படையிலே இன்று நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய ஜனநாயக ஆட்சி என்பது மக்களால் மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி முறை. நாம் யாரை விரும்புகின்றோமோ நாம் ஓட்டளித்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் முறை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், பல நபிமார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட ஆட்சியை தங்களுடைய கையிலே எடுத்துக்கொண்டார்கள். மக்கள் அடிமைப்பட்டு கிடந்திருந்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே பேசினார்கள், நீ மக்களை அடிமையாக நடத்துகிறாய், பனி இஸ்ரவேலர்களை, யூதர்களை அடிமையாக, விலங்குகளை விட மிக கீழ்த்தரமாக நடத்துகிறாய், இது மனிதாபிமானமற்ற செயல், அந்த மக்களை என்னோடு அனுப்பு, ஒன்று நல்லாட்சியை கொடு அல்லது அந்த மக்களை என்னோடு அனுப்பிவிடு என்று ஃபிரௌனிடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இன அடக்குமுறைக்கு எதிராக பேசினார்கள் என்று குர்ஆன் கூறுகிறது. பொருளாதாரம் சீர்கெட்டு இருக்கும் பொழுது ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே துஆ செய்கின்றார்கள், ரப்பி ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். எகிப்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைந்து இருக்கின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்கின்றார்கள், ரப்பி ஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம். யா அல்லாஹ், எனக்கு இந்த எகிப்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை கொடு, நிதி அமைச்சராக ஆக்கி நான் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்வேன் என்று துஆ செய்து நிதி அமைச்சராக எகிப்து நாட்டிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 துஆக்களை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்று குர்ஆனிலே வருகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை பதிவு செய்கின்றார்.
வஷ்துது அலா ஹஸாயினில் அர்து வஷ்துது முல்கஹு ஆதைனாஹுல் ஹிக்மத வஃஸலல் ஹிதாப் வஷ்துதுனா முல்கஹு, இறைவா என்னுடைய ஆட்சியை பலப்படுத்து. வாதைனாஹுல் ஹிக்மத, அறிவார்ந்த அறிவுபூர்வமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அறிவாற்றலை எனக்கு தா. வஃஸலல் ஹிதாப், நன்மை தீமைகளை பிரித்து அறியக்கூடிய ஒரு நல்ல வேதத்தை எனக்கு தா என்று ஹதரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய ஆட்சி என்பது பலமிக்க ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவினிடத்திலே துஆ செய்தார்கள் என்று குர்ஆனிலே வருகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகையே ஆட்சி செய்த நபிமார்களில் முதன்மையானவர்கள் ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலாவினிடத்திலே இப்படி துஆ செய்கின்றார்கள், ரப்பிக்ஃபிர்லி வஹபலி முல்கல்லா யம்பகி லிஅஹதின் மின் பஅதி, இறைவா எனக்கு ஒரு ஆட்சியை கொடு, எனக்கு பின்னால் யாருக்குமே தராத ஆட்சியை எனக்கு கொடு. ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகை ஆட்சி செய்தார்கள். உலகை ஆட்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜின்களுக்கும் அவர்கள்தான் அரசர், பறவைகளுக்கும் அரசர், வன விலங்குகளுக்கும் அவர்கள்தான் அந்த காலத்திலே மன்னராக இருந்தார்கள். இப்படி உலகிலே உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு அரசனாக ஒரு மன்னனாக என்னை ஆக்கு என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்றார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவாசிகளால் விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய வீடு, அவர்களுடைய சொத்து பத்துக்கள் அனைத்தும் பிடுங்கப்பட்டு மக்காவில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகின்றார்கள். மதீனாவை நோக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்யும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். வகுர் ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. யா அல்லாஹ், நான் இங்கிருந்து வெளியாகுவது சத்தியத்திற்காக இருக்கட்டும். வஅக்ரிஜ்னி முக்ரஜ ஸித்கின், நான் எந்த நாட்டில் போய் தஞ்சம் புகுவேனோ அதுவும் சத்தியத்திற்காக இருக்கட்டும். வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, இறைவா எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இக்கட்டான சந்தர்ப்பத்திலே துஆ செய்கின்றார்கள். எந்த விதமான சோர்ஸும் இல்லை, அவங்க கிட்ட வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து பத்துக்கள் பிடுங்கப்பட்டு இருக்கின்றது. போகக்கூடிய நாட்டில் என்ன நடக்கும் என்று தெரியாது. அந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மதீனாவில் ஒரு வீட்டை கொடுன்னு கேட்கல, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று கேட்கின்றார்கள். காரணம், நாம் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்கும் இஸ்லாத்தை உலகெங்கிலும் பரப்புவதற்கு இந்த ஆட்சி அதிகாரம் என்பது மிக முக்கியம் என்பதை உணர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கேட்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது போலவே மதீனாவின் ஆட்சியை கொடுக்கின்றார். சஹாபாக்களுடைய காலத்திலே இஸ்லாமிய ஆட்சி என்பது மதீனாவை கடந்து ரோம் பாரசீகம் என்ற வல்லரசுகளை வீழ்த்தி உலகிலே முக்கால் பகுதியை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்று வரலாறுகளில் கூறப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்து வந்த கலீஃபாக்கள் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 4 கலீஃபாக்களும் சிறந்த ஆட்சியை கொடுத்தார்கள். ஆக ஆட்சி அதிகாரம் என்பது அதனை ஹிலாஃபத் முறையிலே நடத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. சரி, இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய இடத்திலே எப்படி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்ள வேண்டும்? நாம் இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டிலே வாழும் பொழுது நமக்கான ஒரு சிறந்த ஒரு உரிமை இந்த ஓட்டுரிமையாக இருக்கின்றது. யார் மேலே நம்ம ஆட்சி செய்யணும், யார் ஆட்சி செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் தான் இந்த ஓட்டுரிமை இருக்கின்றது. திருக்குர்ஆன் விரிவுரையாளர் தஃப்சீர் மஆரிஃபுல் குர்ஆன், இந்த தஃப்சீரை எழுதிய முஹம்மது முஃப்தி ஷஃபீ சாரிப் அவர்கள் எழுதுகிறார்கள், ஓட்டு போடுவது என்பது கடமை. 3 விதத்திலே ஓட்டு போடுவது கடமையாக இருக்கின்றது. அதில் முதலாவது ஓட்டு போடுவது ஷஹாதத், நாம் சாட்சி சொல்வதை போல. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், நீதிமன்றத்தில் போய் சாட்சி சொல்ல அழைத்தால்
நாம் எப்படி போய் சாட்சி சொல்வோமோ அது போன்று சாட்சி சொல்வதனுடைய அந்தஸ்திலே ஓட்டு போடுவது இருக்கிறது. அதனால் ஓட்டு போடுவது கடமை என்று சொல்கின்றார்கள். ஓட்டு ஷஹாதத் என்று வரும் பொழுது 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டும். முதலாவது, அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், வலா யபஷ் ஷுஹதாஉ இல்லா மா துஉ. உங்களை சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் நீங்கள் மறுக்க வேண்டாம் என்று குர்ஆனிலே சொல்கிறான். சாட்சி சொல்ல அழைக்கும் பொழுது அதை மறுக்கக்கூடாது. அதே போன்று ஓட்டு போட நம்மை அழைக்கப்படுகின்றது. அதனால் நாம் அதை மறுக்காமல் எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் நாம் ஓட்டு போட வேண்டும். அது சாட்சி சொல்வதனுடைய அந்தஸ்திலே இருக்கின்றது. வலா தக்துமு ஷஹாதா வம யக்தும்ஹா ஃபஇன்னஹு இஸ்முன் கல்பு. இரண்டாவது, சாட்சியை மறைப்பது அல்லது பொய்யான சாட்சியை கூறுவது, இதுவும் கூடாது. சாட்சி சொல்ல கூப்பிடுறாங்க, அந்த சாட்சியை நாம் மறைக்கிறோம், நான் சாட்சி சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறோம், அல்லது பொய்யான சாட்சியை சொல்கின்றோம். ஏதோ நம் மனம் போன போக்கிலே நாம் வாக்கை செலுத்துவது. யார் 2 வேட்பாளர்களில் சிறந்தவர்களோ அவருக்கு போட வேண்டும். இன்னைக்கு யார் சிறந்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி எல்லோருடைய உள்ளத்தில் எழும். இன்னைக்கு யார் தான் ஒழுங்கான எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, யார் தான் முதல்வராக இருக்கிறாங்க, யார் தான் பிரதமராக இருக்காங்க, எல்லா இடத்திலும் ஊழல் மலிந்து இருக்கிறது என்ற கேள்வி வரலாம். இந்த நேரத்தில் அறிஞ பெருமக்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், யாருக்கு ஓட்டு போடுவதால் பாதிப்பு கம்மியாக இருக்கும்னு பாருங்க. 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் மதவாத கட்சியை சார்ந்தவராக இருக்கிறார், இன்னொருவர் இஸ்லாத்திற்கு சப்போர்ட் பண்ணுறார். அப்படி இருக்கும்பொழுது யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா இவருக்கு ஓட்டு போடுங்க. பாதிப்பை குறையுங்கள். நேர்மையானவங்களா நீதியானவங்களா? நாம் நேர்மையற்றவர்களுக்கு வாக்கு செலுத்தி விடுவோமே, அதனால் வாக்கு செலுத்தாமலே இருந்தலாம், ஓட்டு போடாமலே இருந்தலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. யாருமே நேர்மையாக இல்லை. அப்படி இருக்கும்பொழுது யாருக்கு ஓட்டு போடுவதால் பாதிப்பு குறையுமோ அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பது அறிஞ பெருமக்களின் கருத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் மக்காவில் இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அபிசீனியாவிற்கு அனுப்ப வைக்கிறாங்க. அனுப்பும்போது சொல்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் நல்லவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, அவர் காஃபிராக இருக்கின்றார். இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இங்கே இருக்க ஆட்சியாளரை விட அவர் நல்லவர். இங்கு இருந்து நீங்கள் பாதிப்பை எதிர்கொள்வதற்கு பகரமாக அந்த நாட்டில் போய் நிம்மதியாக வாழுங்க அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை இங்கிருந்து அங்கே அனுப்பி வைக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் ஓட்டு போட வேண்டும். யாருக்கு ஓட்டு போடுவதால் பாதிப்பு குறையும் என்பதை உணர்ந்து நாம் ஓட்டு போட வேண்டும். இரண்டாவது, வாக்களிப்பது என்பது ஷஃபாஅத், பரிந்து உரைப்பது. இவர் எங்களுக்கு சிறந்த எம்எல்ஏவாக இருப்பார், இவர் எங்களுக்கு சிறந்த முதல்வராக இருப்பார், சிறந்த பிரதமராக இருப்பார் என்று நாம் சிபாரிசு செய்வதற்கு சமம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபும் மின்ஹா வ மை யஷ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லும் மின்ஹா. யார் நல்லவற்றுக்கு சிபாரிசு செய்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், தீயவருக்கு சிபாரிசு செய்வதற்கு அதற்கான கூலி கிடைக்கும் என்று கூறுகின்றான். மூன்றாவது, வக்காலத். நாம் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பதற்காக, ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அனுப்புவது. எனக்கு பகரமாக இவர் நல்ல முதல்வரை தேர்ந்தெடுப்பார் என்று அனுப்பக்கூடிய வக்காலத்தினுடைய அந்தஸ்திலே இருக்கின்றது. நான்காவது, மிக முக்கியமானது, வாக்களிப்பது என்பது அமானிதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு காட்டரபி அராபி வந்து கேட்கின்றார், மதசாஅ, 3 தடவை கேட்கின்றார். 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் அளிக்கிறார். அப்பொழுது கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உய்யாத்தில் அமானத்து, அமானிதங்கள் பாழ்படுத்தப்பட்டால் ஃபந்தவிரு ஸாஅ, கியாமத் நாளை எதிர்பாருங்கள். இன்னைக்கு நமக்கான அமானிதம் ஓட்டு போடுவது. ஓட்டு போடாமல் இருந்தால் நாம் அமானிதத்தை பாலடிக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப யதாஅதுஹா, அமானிதத்தை வீணடிக்கிறதுனா எப்படி அப்படின்னா, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, பொறுப்புகளை தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் அமானிதத்தை பால்படுத்துவது. இன்னைக்கு இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே உரிமை ஓட்டுரிமை. சென்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் வாக்களித்த விகிதாச்சாரம் என்பது 50% தான்.
எந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்தில் பொடுபோக்காக இருக்கிறோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். எவ்வளவு சிக்கல்களை நாம் இந்த ஒரு 10 வருடத்தில் எதிர்கொள்கிறோம். சிஏ சட்டம், முத்தலாக் சட்டம், மாட்டு இறைச்சி அரசியல், புல்டவுசர் அரசியல், இப்படி பல சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு ஓட்டு போட வேண்டும், எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஒரு 50% பேர் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய பரிதாப நிலையை நினைத்து நாமே கவலைப்பட வேண்டும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமானிதத்தை பால்படுத்துவது என்றால் இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைப்பது. நாம் ஓட்டு போடலன்னா தகுதி இல்லாதவங்க தான் நம்ம ஆட்சி செய்வாங்க. அப்படி இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபந்ததிருஸ் ஸாஆ, உலக அழிவு நாளை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறந்த ஆட்சியை தந்தருள்வானாக. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.